ஈரான் இஸ்ரேல் யுத்தத்துல பெரிய அளவு இப்போதைக்கு மைலேஜ் எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரிதான் அமெரிக்கா சில விஷயங்களை ஒத்துக்குது. என்ன அப்படின்னா ஈரான் சொன்னுச்சு, ஏழை என்ட்ரி எக்ஸிட் மட்டும்தான்டா தாக்கப்பட்டுச்சு, பெரிய அளவு சேதாரம் இல்லை அப்படின்னு. இப்ப அமெரிக்காவும் மெல்ல மெல்ல சொல்லுது பெரிய அளவு சேதாரம் இல்லைன்னு. அமெரிக்க ஏஜென்சி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழை ஈரானுக்கு எதிராக செஞ்ச தாக்குதல் ஃபெயிலியராமா. இந்த ஆள் வழக்கம் போலயே எல்லாத்தையும் சொதப்பி வைக்கிறான். எப்பெல்லாம் இந்த ஆள் 2 வாரம்னு சொல்றானோ, அந்த விஷயம் பூரா விளங்கியே தொலைய மாட்டேங்குதுன்னு இப்ப அமெரிக்காலயே பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. காரணம் என்ன? அவரு 2 நாள், 2 மணி நேரம், 2 நிமிஷம் அப்படின்னு பல யுத்தங்கள நிறுத்துறேன்னாரு. அதே மாரி யுரேனியத்தை அழிச்சுப்புட்டேன் அப்படின்னாரு. இப்ப ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்கேயே பெரும் கலவரமா இருக்கு. ஏலே இந்த கலவரத்தை எல்லாம் அப்புறம் வச்சுக்கங்கடா. முதல்ல பாதுகாப்பு ஏற்பாட தீவிரப்படுத்துங்கடா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது அதிதீவிர உஷார் நிலைக்கு கொண்டு போயிருக்கார்கள். ஈரானை பொறுத்தவரையும் தாக்கும் அப்படின்னா 2 வகையில எடுத்துக்கலாம். இப்ப அமெரிக்கா அப்படின்னா அவன் விமானத்துல பறந்து குண்டு போடுவான்டா. இஸ்ரேல் அப்படின்னா சம்பந்தப்பட்டவனுக்கு மட்டும் டிக்கெட் கிழிச்சு கொடுப்பான்டா. இந்தியா அப்படின்னா ராணுவ இலக்க மட்டும் தான்டா அவன் குறி வைப்பான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போலாம். ஈரானை பொறுத்தவரை 2 விஷயத்தையும் செய்வார்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா ராணுவ ரீதியா அடி கொடுப்பார்கள். இன்னொன்னு ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது குண்டெல்லாம் வைக்கும். அங்கதான் இம்சையே இருக்கு. ஒரு நாடு மாதிரி பிஹேவ் பண்ணுங்கடா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இயக்கம் மாதிரி பிஹேவ் பண்ணிடுவாங்க. சரி இயக்கம் மாதிரி பிஹேவ் பண்றியாடா அப்படின்னு டீல் பண்ணோம்னா நாடா மாறிடுவாங்க. ஏறக்குறைய இந்த விவகாரத்துல இவர்களும் ஒரு பூதக்குட்டி மாதிரி தான் டைவடிப்பார்கள். யாரு? ஈரானும். அதனால அமெரிக்கா ரொம்ப தீவிரமான ஏற்பாடுகளுக்கு போயிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அதி உஷார். சின்னதா ஒரு மூவ்மெண்ட் தயார் பண்ணாலும் உடனே மொத்தத்தையும் இறக்கிரு, அவனை நியூட்ரலைஸ் பண்ணிரு. அது சம்பந்தப்பட்ட ஆட்களை பூரா தடை பண்ணு. குறிப்பா உள்ளூர்ல இருந்து வெளியேற்றுற வேகத்தை ஜாஸ்தியாக்கு. எது? இவர் உள்ளூர் அரசியலையும் சேர்த்துக்கிட்டாரு. பெரிய அளவுல இந்த சட்டவிரோதமா குடியேறினார்கள் அந்த லிஸ்ட்டை வச்சு விரட்டி விரட்டையாடிக்கிட்டு இருக்கார்கள்ல, அதையும் சேர்த்துக்கிட்டு இவனுங்களையும் வேகப்படுத்து. இவனுங்க இருக்கிறதும் அச்சுறுத்தல் அப்படின்னு சேர்த்து தன்னோட உள்ளூர் அரசியலை காட்டிக்கிட்டு இருக்காரு. நண்பன் அமெரிக்கா பூந்து அடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் பெரிய அளவு கணிசமா இறங்கி அடிச்சிட்டோம் அப்படின்னா, திருப்பி அமெரிக்காவை கூட்டிட்டு வந்தோம்னா, மிச்ச மீதி சொச்சத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேகத்தை அதிகரிக்குது. இஸ்ரேல் ஒரு பக்கம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அடுத்து போய் 6 விமான நிலையத்தோட ரன்வேய காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இவ்வளவு அச்சுறுத்தலையும் வெளிப்படையா போறோம், டார்கெட்ட ரீச் பண்றோம், ஜம்முன்னு திரும்பி வரோம் பார் அப்படின்னு சொல்றார்கள். உண்மைதான். அதே சமயம் இங்க இஸ்ரேலுக்குள்ளேயும் அடி வலுவா தான் விழுகுது. அந்த அடியில இருந்து தப்பிக்க முடியல. ஈரான பொறுத்தவரை இஸ்ரேல் மீதான அடி அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷம் உச்ச நிலைக்கு போய்க்கிட்டே இருக்கார்கள். ஆனா பெரிய அளவு முக்கியமான கீ லொகேஷன்களை தகர்த்தார்களா அப்படின்னு கேட்டா இதுவரையும் பெரிய அளவுல கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த பக்கம் ஈரானை பொறுத்தவரை அடி வாங்குறது பல ரவுண்டுகள் அடி வாங்கிட்டார்கள். அதனால்தான் கமேனி அவர்கள் எப்படி பவரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, தன்னோட ஆட்சி முறையை எப்படி அடுத்த ஆட்கள் வெற்றிகரமா கொண்டு போறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான ஒரே அஸ்திரமா பிளான் பி பிளான் சிலாம் இல்ல, பிளான் ஏ அதை எக்ஸிக்யூட் ஆயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சார். நேத்து விரிவா நம்ம பார்த்தோம். அதுல பிஸியா இருந்த மனுஷன் இப்ப அடுத்த பிளான தூக்கி போட்டார். எங்க தூக்கி போட்டாரு? அமெரிக்க பேஸ்களை எப்படி வேட்டையாடுறது, நம்ம எப்படி அடிக்கிறது, பிராக்சிகள் எப்படி அடிக்கிறது அப்படின்னு அந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு போய் நிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ரஷ்யா கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்டும் அடுத்து ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மையா இருக்கும்? அதாவது 2மே உண்மைதான். எது ஈரானுக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. ஏலே உன் நண்பன் இந்த அளவுக்கு அடி வாங்குறான், நீ என்ன அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை பார்த்து பொங்க ஆரம்பிச்சிட்டார்கள். யாரு? ஈரானோட ஆதரவாளர்களும் சரி, நடுநிலையான ஆட்களும் சரி, அமெரிக்கால இருக்கிறவர்களும் சரி. என்ன இவன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கானே, திருந்திட்டானோ, இவனை பட்டியல்ல இருந்தே தூக்கிடலாமா, நம்மள எதிரியோட பட்டியல் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வச்சிருக்கோம், அதுல இருந்து தூக்கிடலாம். ட்ரம்ப் சொன்ன மாதிரி இவன் நம்ம தோஸ்த் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார்கள். காரணம் என்ன? ஆளில்லா விமானத்தை கொடுத்து உக்ரைன் யுத்தத்துல மிகப்பெரிய மைலேஜுக்கோட கதவை திறந்து விட்டுச்சு ஈரான். இப்ப ஈரான் மரணடி வாங்குது. தடுக்க மாட்டேறார்கள், களத்துல குதிக்க மாட்டேறார்கள் அப்படின்னு 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரஷ்யாவை பொறுத்தவரை 2 ஸ்டேட்மெண்ட் வெளில வந்திருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒண்ணு தடாலடி ஸ்டேட்மெண்ட்.
ஒண்ணு ஆக்சுவலா ஃபேக்ட்ஸ் என்னங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப 2 உண்மை. 2ல எந்த உண்மைய எடுத்துக்கிட்டு ரஷ்யா பாயப்போது அப்படிங்கிறது தான் தெரியல. சரி என்னதான்ப்பா சொல்லியிருக்காய்ங்க? ஒண்ணே சொல்லியிருக்காய்ங்க. பொதுவாவே இஸ்ரேல், ரஷ்யா உறவு அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு அப்டின்னா, இஸ்ரேல்ல உள்ள நெறைய பயபிள்ளைக ரஷ்ய பாஸ்போர்ட்டோட சுத்துவாய்ங்க. ரஷ்யால உள்ள நெறைய பயபிள்ளைக இஸ்ரேல் பாஸ்போர்ட்டோட சுத்துவாய்ங்க. இது ஒண்ணு போதாதா? ரஷ்யர்கள் 2 பாஸ்போர்ட் வச்சிருக்கறதுல அதிகம், நெறையா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, துருக்கி, இஸ்ரேல், இப்ப அந்த லிஸ்ட்ல துபாய் வந்திருக்கு. அதனால கணிசமா ரஷ்ய மொழி பேசுற மக்களே அங்க இருக்காங்கடா. அதனால எடுத்தேன், கவுத்தேன்னு என்னால முடிவெடுக்க முடியாது. அதே சமயம் 15% எங்க ஊர்ல இருக்கிறது இஸ்லாமியர்கள். இஸ்லாமிய கூட்டமைப்புல நான் எவ்வளவு பெரிய உற்ற நண்பன் தெரியுமா? அதுல எவ்வளவு விஷயத்துல நான் பங்கேற்றிருக்கேன். எவ்வளவு நல்லது, கெட்டத பார்த்திருக்கேன், செஞ்சிருக்கேன். அதனால அங்கிட்டு எடுத்தேன், கவுத்தேன்னு என்னால நடவடிக்கை எடுக்க முடியாது. ஈரான் என்னோட நீண்ட கால நண்பன். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இருக்கக்கூடிய பயபிள்ளைக அம்புட்டு என்னோட நீண்ட கால நண்பன் அப்படின்ட்டார்கள். இப்ப பிரச்சனை எங்க வருது அப்டின்னா, இஸ்ரேல், ஈரான் அப்டின்னா ஒரு மாரி நடுநிலையான பொசிஷன் வகிக்கும் ரஷ்யா அப்படின்னு வந்துருச்சு. அதுவரையும் சரிதான். உலக அரசியல்ல இது ஒரு சேஃபான ஒரு பேசேஜ் தான். இது வழியா ரஷ்யா போகுங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்டின்னா, அமெரிக்கா என்ட்ரி குடுத்தப்பாடு ரஷ்யா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான். காரணம் இதுவரை ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட். உண்மையும் கூட இப்படிதான் நகர்த்துவார்கள். அதே சமயம் இவன் அடி குடுக்கும்போது இவன காப்பாத்துறது, இவன் பெரிய அடி குடுக்கும்போது, "ஏலே நம்ம இந்த சமாதானம் பேசி வைக்கவா உங்க 2 பேருக்குள்ள" அப்படின்னு சொல்றது. இப்படி ஈரானுக்கு அதிகமா வண்டி ஓட்டுற மாரியே, அதே வண்டியில இஸ்ரேலையும் தூக்கி வச்சு பயணிச்சு போறது. இந்த அரசியல் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்கா என்ட்ரி குடுத்த பாடு, அமெரிக்கா அதுவும் போயி ஈரானோட அணு ஆயுத பவர பஸ்ட் பண்ணும்போது ரஷ்யாவோட நிலைப்பாடு எப்படி அப்படிங்கிறது தான். நானும் குண்டு வீச்சு விமானத்த எடுத்துட்டு வந்து இஸ்ரேல்ல போடுறேன். அமெரிக்காவுக்கு பதிலடி அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, சொல்ல முடியாது. அப்ப அமெரிக்கா மேல குண்டு போட முடியுமா? அவனுங்க 2 பேருக்குள்ள சண்டையே வராது. அது முதல்ல உனக்கு தெரியுமா? பரம எதிரிகள். ஆனா சண்டையே போட்டதில்ல அப்படின்னு விடுகதையே போட்டு விளையாடலாம். அந்த அளவுக்கு பயப்பிள்ளைகளுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, சோசியலு, சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழு, இவிஎஸ் இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்க வேண்டியது தான். அதுக்குன்னு வேடிக்கை வேற என்னதான் ஆப்ஷன்? ஒரே ஆப்ஷன். "நீ என்னத்த அழிச்ச? அதே நான் குடுக்குறேன்" அப்படின்னு ரஷ்யா ஸ்மூத்தா முடிச்சிருச்சு வேலைய. அதாவது ஈரானுக்கு தன்னோட நட்பு நாடு, ஈரான் நட்பு நாடு. அவர்களுக்கு நான் யுரேனியம் தரேன். அது மட்டும் கிடையாது. கூட்டணி நாடுகள் நிறைய பேர் வார் ஹெட் தரேன்ட்டு இருக்காய்ங்கப்பா. வரிசையில நிக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குண்ட தூக்கி போட்டுருச்சு. இதுதான் இப்ப பத்திக்கிச்சு. இதுதான் சர்வதேச அரசியல். யாருமே எதிர்பார்க்காத விஷயத்த டம்மு டம்மு டம்முன்னு நடத்திருவார்கள். இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் சண்டை நேரடியா களத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில ரஷ்யா மாட்டிக்கிச்சு. அமெரிக்கா வந்தா, ரஷ்யா வந்து தான் தீரணும். எந்த அளவுக்கு வர்றது? எப்படி வர்றது? அமெரிக்காவ நேர்ல போய் அடிக்க மாட்டாய்ங்க. அமெரிக்கா ரஷ்யாவ அடிக்காது. இஸ்ரேல ரஷ்யா அடிக்காது. இப்ப என்ன செய்யும்? அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கு ரொம்பலாம் குழப்பிக்காதீங்கடா. அமெரிக்கா அழிக்கிறத நான் உருவாக்குவேன். அமெரிக்கா தடுக்கிறத நான் வரவைப்பேன் அப்படிங்கிற சிம்பிளான தியரி, பவர்ஃபுல் தியரி டக்குன்னு ரஷ்யா கையில எடுத்துக்கிச்சு. அமெரிக்கா அதிர்ச்சி ஆயிருச்சு. "ஏலே வினோதமா வண்டிய ஓட்டாதீங்கடா" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏலே நீ ஃப்ளைட் ஓட்டுனதுக்கு தான் அவன் இப்பதான் வண்டி எடுத்திருக்கான். தலைவன் புட்டின் ஃப்ளைட் எடுத்துட்டு வந்த அப்பாடு பொழப்பு நாறிரும் பாரு" அப்படின்னு சொல்லி ஈரான் ஆட்கள் கெத்தா பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். வரும் நேரங்கள், நாட்கள் அப்படிங்கிறது பரபரப்புக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனா, சில அதிர்ச்சியான விஷயங்களுக்கும் பஞ்சம் இருக்காதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.